பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையால். என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தையால். என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை ஆற்றினீர் தேற்றினீர் வார்த்தையார். என்னை தாங்கினீர் சுமந்தி வார்த்தையார். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே. வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 1வது அதிகாரம் வசனங்கள் 2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் எப்படி இருப்பானா? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கு. நம்ம வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நம்ம செய்கிறது பல வேளைகளில் வாய்க்காம நம்ம ஒன்று நினைப்போம், அதா ஒன்று நடக்கும். நம்ம இப்படி நடக்கும்னு இப்படி செய்வோம், ஆனால் அது முடிவில் வேற மாதிரி முடிஞ்சு நமக்கு தீவும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதக்காரன் அழகா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானி. இந்த வார்த்தை வேதத்தில் தரப்பட்டிருக்க வார்த்தை தான் வார்த்தையானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அதை வார்த்தையை தேடுறோம்னா அவரை தேடும் போது நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்காததற்கு காரணம் பல வேளைகளிலே நாம் அவரை தேடாமல் விட்டதே. அதனால் எந்த காரியத்தை செய்யணும், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றுங்கள், தினமும் தேடுங்கள், இரவும் பகலும் தேடுங்கள், தியானியுங்கள். அப்பொழுது நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உங்களுடைய கரம், எங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தெரியுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா தங்கள் வாழ்க்கையிலே தாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கவில்லையே, நாங்கள் ஒன்று நினைச்சு அது ஒன்று முடிகிறது எனக்கு அவளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வேதத்துக்கு நேராக, வார்த்தைக்கு நேராக அப்பா உமக்கு நேராக திருப்புங்கப்பா. அப்பொழுது நீர் எங்களை திருப்புங்கப்பா, நாங்கள் திரும்புவோம் கர்த்தாவே. அப்பொழுது எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்குமாப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி இப்பொழுதும் தங்களை ஒப்பு கொடுக்கிற அப்போ நம்முடைய வேதத்துக்கு நேராய் திரும்பும்படியாய் தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கருத்தில் தெரியணுமாப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகள் செய்கிற எல்லா காரியங்களும் நீங்க வாய்க்கப்படுங்க. இலைதுரு உதிராதிருக்கிற மரத்தை போல செழித்து ஒங்கப்படுகிறான். உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி தெரியும். திரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வளமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.